காட்டுமன்னார் கோவிலிலே திருமுட்டத்திலே ஒரு சிறு விளையாட்டரங்கம் வேண்டும் என்று கேட்டேன். அதையும் இந்த அறிவிப்பிலே அறிவித்து சாதித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய. இன்று சட்டசபையில் விசிக எம்எல்ஏ சிந்தனை செல்வன் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினை பாராட்டி பேசும்பொழுது அதனை பார்த்து பாமக எம்எல்ஏ ஜி.கே. மணி சிரித்திருப்பது திமுகவினர் மத்தியில் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நிறைவான அறிவிப்பை தந்திருக்கிற மாண்புமிகு துணை முதல்வர் அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த நன்றி. இந்த கேள்விக்கு மாத்திரமல்ல, கடைகோடியிலிருந்து வெளிப்படுகிற குரலாக எனது குரல் வெளிப்பட்டது. காட்டுமன்னார் கோவிலிலே திருமுட்டத்திலே ஒரு சிறு விளையாட்டரங்கம் வேண்டும் என்று கேட்டேன். அதையும் இந்த அறிவிப்பிலே அறிவித்து சாதித்து காட்டியிருக்கிறார் நம்முடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள். அவரது ஆற்றல் மிகுந்த பணிகள், காலத்தின் தேவைக்கு ஏற்ப களத்தை தகவமைக்கிற நவீன உத்தி இவைதான் விளையாட்டுத்துறையை இந்த அளவிலே மேம்படுத்தி இருக்கிறது. ஆகவே அவரது கனிவு பரப்பை கருத்தில் கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கும் இத்தகைய அவர்கள் விளையாடுகிற அந்த களத்தை ஒரு வாய்ப்பாக வைத்துக்கொண்டு அவர்களுக்கும் இத்தகைய பணி நியமனங்கள் ஒதுக்கீடுகள் வழங்கப்படுமா என்பதை பேரவை தலைவர் வாயிலாக கேட்டவர்கள். மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாற்றுத்திறனாளிகளுடைய முன்னேற்றத்திற்காக நம்முடைய அரசு மாண்பு முதலமைச்சர்கள் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள், திட்டங்களை தீட்டி வருகின்றார்கள். கடந்த வாரம் கூட நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மாற்றுத்திறனாளிகளை உள்ளாட்சி அமைப்புகளில் நியமனம் செய்வதற்கான அந்த சட்ட முன்வடிவை இந்த அவையிலே அறிமுகப்படுத்தினார்கள். இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு முதன்முறையாக மேற்கொள்ளப்பட்டுள்ள இந்த நடவடிக்கையால் கிட்டத்தட்ட 13,000 மாற்றுத்திறனாளிகள் உள்ளாட்சி பொறுப்புகளுக்கு வர இருக்கின்றார்கள். இதற்காக இந்த மாற்றுத்திறனாளி சகோதரர்கள் சகோதரிகள் முதலமைச்சர் அவர்களை என்னையும் சந்தித்து நன்றி தெரிவித்தாங்க. அவர்கள் சொன்ன வாக்கியம், இத்தனை நாட்களாக கேட்கும் இடத்தில் இருந்த நாங்கள் முதலாக கொடுக்கும் இடத்திற்கு வரப்போகிறோம் என்று அந்த நம்பிக்கை மிகுந்த வார்த்தைகளை இங்கே நான் பதிவு செய்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.